நான் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டேம்மா. டாக்ஸிக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம்மா. வாங்க. இவ்ளோ நேரம் ஆயிருச்சா? ஆமாம்மா. ஏங்க, நம்ம பூஜா முன்ன மாதிரி இல்லங்க. அவ ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டா. நம்ம அவ பூஜாவா? நடவடிக்கை எதுவுமே இப்ப அப்படியெல்லாம் இருக்காதுமா. சரியில்லைங்க. ஏங்க, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு எதுனாலும் இருக்கேன். அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. போன இடத்துல வேலை நல்லபடியா ஆ முடிஞ்சுதா? ம் சரி, சரி. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பூஜா கெட்ட நபர்களோட ஆ சேர்ந்துட்டு சிகரெட் ம் போதைன்னு அலையுறா. எப்ப பார்த்தாலும் போதையிலே தான் இருக்கா. என்ன சொன்னாலும் ம் கோவப்படுறா, டென்ஷன் ஆவறா. ஹாய் அப்பா. ஏய், அந்த பக்கம் போ. சரி சரி. நீ ஒன்றும் கவலைப்படாத. பூஜா கிட்ட நான் பேசுகிறேன். கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க முடியுதா? எல்லாம் விலைவாசி ஏறி போய் கிடக்கு. ஒரு பிஸ்கட் பாக்கெட் விலையை கேட்டா யானை விலை சொல்லுதான். பைக்குக்கு பெட்ரோல் விலை வேற நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் இவ்வளவு ஈஸியாக கிடைக்கி. அந்த காலத்துலலாம் 100 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு மாதத்துக்கு அதையே ஓட்டிடுவோம். ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கு? 1 கிலோ அரிசி 100 ரூபாயா இருக்கு. பூஜா, என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பூஜா, 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 ஏய், நீ எதுவும் சண்டை போட்டியாடா? இல்ல. இல்லையா? ஏமா, நீ எதுவும் திட்டுனியாமா? எனக்கு தெரியலப்பா. மாப்பிள, நீங்க எதுவும் சொன்னீங்களா அவளை? தெரியலையே. சரி சரி, அவ சாப்பிடாம போறா. என்னன்னு பார்த்து அவளை சாப்பிட சொல்லுங்க. போங்க மாப்பிள. ம் உங்களுக்கு என்னாச்சு? அனு, மாப்பிள்ளை கிட்ட இன்னும் எதுவும் சொல்லலையாம்மா? பூஜாவோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைம்மா. சீக்கிரமா சொல்லிரு. பூஜா, ஆ, ஏம்மா சாப்பிடாம வந்துட்ட? வேண்டாம். இந்த பாலை குடிம்மா. நமக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் நடக்குது? நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? ஏங்க கடவுள் நம்மள மட்டும் இப்படிலாம் சோதிக்கிறாரு? நம்ம பூஜா ஏன் இப்படி மாறிட்டா? எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பூஜா நம்ம பொண்ணு. நீ ரொம்ப பயந்து போயிருக்க. பூஜா கிட்ட நான் பேசுகிறேன். நம்ம பொண்ணு சீக்கிரமே குணமாயிருவா. நம்ம கும்பிட்ற சாமி நம்மளை கைவிடாதுமா. கரிஷ்மா, எனக்கு வீட்ல தனியா இருக்கவே முடியல. ஏய், எனக்கு பயப்படாதடி. ஒரே கெட்ட கெட்ட கனவா எல்லாம் வருது. சரியாயிடும். இப்படியே இருக்கிறதுக்கு பதிலா செத்தெல்லாம் போல தோணுது கரிஷ்மா.
பூஜா பூஜா பூஜாவுக்கு என்னாச்சு? பூஜா அன்னைக்கு நடந்ததை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூஜா அப்பா பூஜா ஹலோ, அப்பா வெளியில கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேன். சரி வைக்கிறேன், பை. ஆட்டோ ஸ்டாப். பூஜா கொஞ்சம் தள்ளி உட்காருமா. ஆட்டோ கொஞ்சம் சீக்கிரம் பிக்கப் பண்ணுங்க, போகலாம். பூஜா, கரிஷ்மா, பூஜா ஒரு நிமிஷம் நில்லுங்க. பூஜா ஒரு நிமிஷம் நில்லு. பூஜா உன்னதான். ஹாய் இம்ரான். ஹே ஹாய் இம்ரான். ஹாய் கரிஷ்மா. பூஜா ம் இன்னைக்கு ஈவினிங் எங்கே போகலாம்? என்ன மேடம், பயந்து ஓடிடுவேன்னு நினைச்சல? என்னை பத்தி முழுசா புரியலன்னு நினைக்கிறேன் உனக்கு. இதோட நிறுத்திக்கோ, அதான் உனக்கு நல்லது. என்கிட்ட மோதுன்னு நினைச்ச. அப்ப எதுக்காக சார் எங்க இடத்துக்கு வந்தீங்க? ஏய், போலீஸ் நினைச்சா எந்த இடத்துக்குனாலும் வர முடியும். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, இவங்களோட என்ன பண்ற? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்து. ஏய், நீ எந்த ஏரியாடா? ஏய், கேட்டுட்டே இருக்கேன். அப்புறம் சாரு கையை கீழே போட்டு உட்கார மாட்டீங்களோ? ஏதோ பெருசா துள்ளுன. போலீஸ்னா பயம் இருக்கணும், என்ன புரிஞ்சுதா? என்கிட்ட அசால்ட் பண்ணு நினைச்ச, அப்புறம் கை இருக்காது. நீ யாரா? நீ எதுக்கு இவங்களோட சுத்துற? நீ சொல்லு. சார் ஒன்றும் இல்லை சார், சும்மா வேலை விஷயமா பேசுறதுக்கு தான் வந்தேன். நான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட இங்கே வருவேன் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். டேய், நான் பாய்க்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மேடம், நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார், பாய் உங்கள்கிட்ட பேசணுமா? ஹலோ, என்ன ஏன் இடத்துக்கு வந்து ஏன் ஆளுங்களே மிரட்டிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லை பாய். உங்காள்னு எனக்கு தெரியாது பாய். பொதுவாக விசாரித்தேன். உங்காள்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் பாய். பக்கத்தில் சரக்கு கைமாறுதுன்னு ஃபோன் வந்தது, அதான் என்னன்னு பார்க்க வந்தேன் பாய். அது யார் இடம்னு தெரியும்ல? நான் தேடி வந்த ஆளுங்க இவங்களும் நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் பாய். சரி பாய், சரி பாய். ஓகே பாய், ஓகே பாய். ஹாய் இம்ரான், எங்க இருக்க? நானும் பூஜாவும் ஒன்று பார்க்கறதுக்காக தான் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னம்மா என்னம்மா? இம்ரான் வரலையாம். ஏன்னா? தெரியல. ஓகே.
இம்ரான், பூஜா வீட்டில் பெரிய பிரச்சனையாயிட்டு. அவ முன்ன மாதிரி இல்லை. அடிக்கடி ட்ரக்ஸ் யூஸ் பண்றா, டென்ஷன் ஆவறா. ஒரு நல்ல பொண்ணை இப்படி அநியாயமா கெடுத்துட்டீங்களே. அன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரையை கலந்து கொடுத்தது நீ தானே? எனக்கு தெரியும், நீ தானே. கரிஷ்மா சொல்லு. இங்க பாரு, மும்பையில் இதெல்லாம் ரொம்ப ஜகஜம். பூஜா மாதிரி இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஃப்ரீயாக விடு. ஆ, அவளுக்கு ட்ரக்ஸு தேவைப்பட்டுச்சு, நான் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? யாரும் பண்ணாதையா நான் பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டு சமாளிக்காத இம்ரான். நீ என்ன சொன்னாலும் நம்பிடுவேன்னு நினைச்சியா? ஒரு பொண்ணோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு பொண்ணு தான். பூஜா அப்பாவுக்கு நீ தான் பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அவர் உன்னை உயிரோடையே விட மாட்டாரு. புரிஞ்சுதா? அப்படிலாம் தெரியாது. நல்ல மாட்டிக்க போறேன். யார் சொல்ல போகிறா? இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை எப்படி நீ மாட்டி விடுவ கரிஷ்மா? அப்படியே நீ மாட்டி விட்டாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். மறுபடி தப்பு பண்ணிட்டு மறைக்க பார்க்குற இம்ரான். ஹரிஷ்மா, ஃப்ரீயாக விடு. ஓகே, இங்கே வா. அப்பா அப்பா, நான் கரிஷ்மாவோட வெளியில போறேன்ப்பா. வெளியிலையா? ம் ம். ம் ம் கண்டிப்பாக போகணுமா? அப்பா, நான் உங்க பூஜாப்பா. ம் சரி சரி. ம் ம் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ம் ஓகேப்பா, பாய். பாய். ம். என்னங்க, பூஜா இன்னும் வீட்டுக்கு வரல. அவளை பார்த்துட்டீங்களா? அவ்வளோதாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டானா போதைக்கு அடிமையாயிருவா. நான் அவளை பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன்.